ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விஷயந்தான் சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் நடிகை வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ என்னன்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோன்லேயே ஏதோ ஆர்குமெண்ட் நடந்திருக்கு. ஸோ வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து அவங்களோட ஷாலை வச்சு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதுக்குள்ளே அவங்க ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணி திரும்ப அகைன் கால் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களால அட்டன் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க செக்யூரிட்டி இவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி அவங்கள வந்து வர சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து இறந்துட்டாங்க. அது எதுக்காக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கெல்லாம் தோணுது அவங்க ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்காக விளையாட்டுத்தனமாக பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்கள காப்பாற்ற முடியாமல் போச்சு. ஏன்னா அவங்க பக்கத்தில் யாருமே இல்லை, அவங்க மட்டும் தான் தனியாக இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, நல்லா லைஃபு நல்லா அழகாக இருக்காங்க அவங்க, நல்ல லைஃபு அண்டு நல்லா சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. பார்க்கும்போது யூடியூப் சேனல் அது இதெல்லாம் பார்த்தேன், நல்லா சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் நடந்திருக்கு அவங்களுக்குள்ள. ஸோ அவசரப்பட்டு அவங்க பண்ணணும்னு பண்ணலன்னு எனக்கு தோணுது. ஸோ எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏதோ அவசரப்பட்டு இது ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. ஸோ செத்துருவோன்னு தெரிஞ்சும் பண்ணி இந்த ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எதுக்காக சூசைட் பண்ணிக்கிறீங்க? பிடிக்கல. இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, ஒரு சில விஷயத்தில் வந்து நீங்கள் அனுசரித்து போகலாம். இல்லை சண்டை வரும், ரொம்ப ஒரு பிரச்சனை வரும், அப்படியே இருந்தாலும் கூட ஒரு 2 days 3 days அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது சால்வ் ஆயிரும். ஸோ அதுக்கு கூட நீங்கள் வந்து அனுசரித்து போகலாம். அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது, அனுசரித்து போகலாம். ஸோ ஃபேமிலின்னு பார்த்தீங்கனாலே பிரச்சனைகள்லாம் வரத்தானே செய்யும். வராமல் எப்படி ரன் பண்ண முடியும்? 10-15 வருஷம் 20 இயர்ஸ் அந்த மாதிரி யாரும் ரன் பண்ண முடியாது. பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதெல்லாம் வந்து நம்மளால் சமாளிக்க முடிஞ்சா சமாளிக்கணும், சமாளித்து வாழ பார்க்கணும். நம்ம குடும்பம் நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சமாளிக்க முடியல, எல்லாமே எல்லை மீறி போயிடுச்சு, இனிமேலுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒய்ஃபுக்கிட்டையும் வாழ முடியாது, இந்த மாதிரி ஹஸ்பண்ட்கிட்டையும் வாழ முடியாது அப்படின்னா இருக்கவே இருக்குங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க. 2 பேருமே சம்மதத்தோட டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ எதுக்காக சூசைட் பண்ணிக்கணும்? அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எதுக்கு பண்ணிக்கணும்? நீங்கள் வந்து சூசைட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutesல சோழியை முடிச்சுட்டு போயிடுறீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்க, உங்கள் சொந்த பந்தம், அதே உங்கள் கணவனாக இருக்கட்டும், உங்கள் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் குழந்தைங்களாக இருக்கட்டும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை அப்படின்னா யாரோ ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறீங்க. அந்த நிமிஷம் தான் கோவம் தாமல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்க? ஐயோ இப்படி இறந்துட்டாங்களே, இப்படி இறந்துட்டாரே, அந்த மாதிரி தான் நினைக்க தோணும். ஆனால் அதே நேரம் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா வந்து குழந்தைங்கள்லாம் எவ்வளோ பாவம். அம்மாவோ அப்பாவோ விட்டுட்டு யாரையாவது ஒருத்தரை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்க முடியுமா? உங்களை நம்பி தானே அவங்க பூமிக்கு வந்தாங்க இல்லையா? உங்கள் மூலியமாக தான் வந்தாங்க, உங்களை நம்பி தான் வந்தாங்க, உங்களை நம்பி தான் இருந்துட்டுருக்காங்க. அவங்கள இப்படி திடீர்னு பாதியிலே விட்டுட்டு போனால் என்னங்க நியாயம் இருக்குது? எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ பிடிக்குதோ பிடிக்கலையோ முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பாருங்கள், ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்காக. சரிங்களா? அப்படி இல்லை முடியலை, அந்த மாதிரிலாம் வாழ முடியாது, வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தப்பே இல்லை. பிடிக்கலாம், டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அதுக்கு கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் 2 பேருக்குமே தான். நான் நம்ம தோசி சொல்ல வருவேன். பிடிக்கல அப்படின்னா டிவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. வாழ பிடிக்கல, லாங் டைம் வரைக்கும் அவங்க கூட நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னா ஒரே வழி டைவர்ஸ் தான். இதுக்காக எதுக்குங்க உயிரை விட்டுக்கிறீங்க? உங்கள் அம்மா அப்பா பாவம், குழந்தைங்கள் இருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்கள் பாவம். அவங்க யார் கூட இருப்பாங்க, எங்கே சாப்பிடுவாங்க, என்ன பண்ணுவாங்க? உங்கள் நினைப்பாவே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற போது நீங்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிறீங்க. அதே நேரத்தில் அந்த உங்களை நம்பி இருக்க குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எதுக்காக அம்மா சூசைட் பண்ணிட்டாங்க தெரியுமா? எதுக்காக அப்பா சூசைட் பண்ணிட்டாங்கன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது இல்லையா? அப்போ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி வாழ பாருங்கள். அப்படி முடியலைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போங்க. தயவு செஞ்சு யாருமே சூசைட் பண்ணிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு நியூஸில் பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து டாக்டர். அவங்களுக்கு வந்து அவர் கூட வாழ பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாமே. அவங்க டாக்டர் எவ்வளோ படிச்சிருப்பாங்க, எத்தனை விஷயத்தை தாண்டி வந்திருப்பாங்க, எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும், என்னென்னமோ இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் அவங்க வந்து அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டு இருந்துட்டு அவங்க 7th ஃப்ளோர்லேருந்து 6th ஃப்ளோர்லேருந்து கீழே குதித்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க கனவுகள்லாம் அதோட அழிஞ்சிருச்சு. ஏன் பிடிக்கலன்னா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும்? நீங்களே சொல்லுங்கள். இனிமேல் சொல்கிறேன், உங்கள் கணவனுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து
அப்படின்னா நீங்கள் மனசார விட்டு கொடுத்துருங்க, வேணாம் நீ போயிடு, உன் லைஃப்பை நீ பார்த்துக்கணும். அதே மாதிரி மனைவிக்கும் பிடிக்கல அப்படின்னா கணவனை நீங்களும் விட்டு கொடுத்துருங்க. சரி, உனக்கு என் கூட வாழ பிடிக்கலையா, நீ வேறு லைஃப்பை தேடிக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ சண்டை ரொம்ப பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு நான் உன்னே வாழ விட மாட்டேன், நீ என்னையே வாழ விட மாட்டேன், 2 பேர் லைஃப்புமே கெட்டு போயிடும். ஸோ நீங்களும் வாழ முடியாமல் போயிடும், அவங்களும் வாழ முடியாமல் போயிடும். ஸோ 2 பேர் லைஃப்புமே கெட்டு போயிடும். என்னை பொறுத்தளவுக்கு 2 பேருமே வந்து ஒரு கலந்து முடிவெடுத்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இருக்குது. ஒர்க்குக்கு போகலாம், தனியாக சாதிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. படிக்கலாம், டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் படிக்கலாம், ஒரு ஒர்க்குக்கு போகலாம், ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்படி எப்படியே போயிட்டே இருக்கலாம், கல்யாணம் பண்ணாமல் கூட வாழலாம், தப்பே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி அவங்க கூட பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ தயவு செஞ்சு யாரும் சூசைட் பண்ணிக்கிற முடிவை எடுக்காதீங்க. அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்காங்க, சுவாசினிங்கிறவங்க. ரொம்ப சீரியலில் கொஞ்சம் சீரியல் நடிச்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப வருஷமாக அவங்க வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்களாமா. பாவம், ஒரு 5 நிமிஷத்தில் அவங்களோட கனவுகள், சந்தோஷங்கள், அவங்க அனுபவித்த எல்லாமே ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் லைஃப். இதுக்கு இவ்வளோ போராட்டம். ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ், அவங்க யூஸ் பண்ண எவ்வளோ பொருள் எல்லாமே இருக்கும், ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? சந்தோஷமாக வாழ தான் இந்த பூமிக்கு வந்தோம், சந்தோஷமாக வாழுங்க. பிடிச்சிருந்தா வாழுங்க, பிடிக்கலைன்னா டைவர்ஸ் பண்ணிக்கோங்க. அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க பார்த்துக்குங்க, மனசாட்சியாக விட்டு கொடுத்துங்க. இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கல, கணவனுக்கு பிடிக்கல, மனைவிக்கு பிடிச்சிருக்குனாலும் விட்டு கொடுத்துருங்க, வேணாம். அவங்களுக்கு நம்ம கூட வாழ பிடிக்கல, எதுக்கு அவங்கள கட்டாயப்படுத்தணும்? அதே மாதிரி மனைவிக்கு பிடிக்கல, கணவனுக்கு பிடிச்சிருக்குனாலும் நீங்களும் விட்டு கொடுத்துருங்க, வேண்டாம். இப்போது எதுக்கு கட்டாயப்படுத்தணும்? ஒரு பொண்ணுக்கு பிடிக்கல உங்கள் கூட வாழ, நீங்கள் கட்டாயப்படுத்தாதீங்க, விட்டுருங்க, உங்கள் லைஃப்பை பார்த்துக்கோன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் கணவனுக்கு பிடிக்கலாட்டி நீங்கள் விட்டு கொடுத்துருங்க. பொண்ணாக இருந்துக்கிட்டு எனக்கு இதுதான் வந்து பிடிக்கலன்னா ஒதுங்கிக்குங்க. உங்கள் உயிரை நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க. நீங்களும் வாழணும்னு கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு நீங்களும் வாழணும்னு எவ்வளோ போராடி இருப்பீங்க, வாழணுன்னு தான் உங்கள் பூமிக்கு வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பாவை வந்து கஷ்டப்பட்டு உங்களை வந்து வளர்த்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஓகேங்களா? எங்கே இருந்தும் வந்தவருக்காக வந்து உயிரை விட்டு இதுக்கு வாழுங்க.